எனக்கு இன்றைக்கி எப்படி பேசுறது தெரியல. ஏன்னா எப்பயுமே நான் வந்து மேடையில் பேசுறதுக்கு தயக்கப்பட்டதே இல்லை, மேடையில் பேசியிருக்கேன். பட் இந்த இடத்துல நான் இன்னைக்கு நிற்கிறேன் அப்படின்னா எங்கள் அம்மா இல்லை, அவங்களுக்கு தான் இதை இந்த வெற்றியை நான் ஏன்னா சாகிறதுக்கு முன்னாடி அவங்க ஆக்சுவலி வந்து நம்ம வந்து வெற்றியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிற்கிறேன் வெற்றினா எங்கள் அம்மா அவங்க இல்லை, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அம்மா, நீ சொன்ன மாதிரி இந்த இடத்துல உன்னுடைய வெற்றியை உனக்கு கொடுத்துருக்கம்மா. இது வந்து எங்கள் அம்மா மட்டும் இல்லை, என்னை வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு, இந்த வெற்றியை எனக்கு கிடைச்சதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்கள் தான். அவங்களுக்கு நீங்கள் வயசில் சின்னவங்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. அவங்க எல்லாரையும் உங்கள் பொற்பாதங்கள் உங்கள் பொற்பாதங்களை நான் தொட்டு வணங்கிக்கிறேன். என்னன்னா என்னை வந்து நிறைய சொல்லணும்னா கொஞ்சம் டைம் ஆகும், பட் நிறைய இருக்குது பெயின்ஸு. ஒரு இனிமேல் இது மாதிரி என்னால் திருப்பி உழைக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. அவ்வளோ டயர்டாக இருக்கேன் நான். இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து இந்த படம் என்னுடைய நண்பர்கள்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த படம் கொண்டு வர்றதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு இருக்கே சொல்ல முடியாது. இண்டஸ்ட்ரி ரொம்ப 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 வேற மாதிரி ஒரு சூழ்நிலையில் போயிட்டு இருக்கு. எனக்கு எதை பற்றி பேசுறதுக்கு எந்த பயமோ எந்த தயக்கமோ எப்பயுமே இருந்தது கிடையாது. ஓப்பனாக பேசாது. அதனால பல விளைவுகளையும் சந்திச்சிருக்கேன். பட் சில உண்மைகள் இங்கே தெரிய வரணும், சில உண்மைகள் தெரியணும். என்னன்னா, ஒரு படம் எடுத்துட்டோம், ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். நண்பர்கள் வந்து பன்னீர்செல்வம் பிரதர் அண்ட் சேது பிரதர் அண்ட் தங்கவேலு சார், என்னுடைய நண்பர்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து என்னுடைய நண்பர் சூர்யா, நான் ஆடியோ லட்சம் சொன்ன மாதிரி முதல்ல அவர் தான் எனக்கு வந்து முதல்ல ஒருத்தர் எங்கேயோ வந்து ஒருத்தர் வந்து நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது, அந்தளவுக்கு கொண்டு வந்தார். அந்த சூர்யா சார்லேருந்து செந்தில் சார்லேருந்து அந்த நம்ம அரவிந்தமணி சார் வந்து ஒரு துரும்பா இருந்திருக்காரு இந்த படத்துக்கு. அதனால எனக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நிச்சயமாக இந்த படம் ஏன்னா நினச்சிருந்தா அரவிந்தமணி சார் சொல்லியிருக்கலாம், இல்லைப்பா வேண்டாம்ப்பா இந்த படம் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அண்ணன் அப்படி சொல்லலை. அதுதான் இதெல்லாமே தான் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சேதுலாம் வந்து பண்ணோம். இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு படம் பண்ணோம். ஒரு படம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கதை, நல்ல கதை. ஆனால் இன்னைக்கு என்ன நல்ல கதையாக இருந்தாலும் அதை மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அதை போய் சேர்றது, அதுக்கப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது, இந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ண விடாமல் பல கூட இருந்தே தடுக்கிற சில பேர்லாம், அதெல்லாம் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம். அதாவது கூடயே இருக்கிறாங்க, அதை வந்து தடுக்கிறாங்க. சினிமா வந்து இன்னைக்கு வந்து இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம், ஜெயிச்சிருக்கோம்னா சாதாரண வெற்றியாக நான் நினைக்கவே இல்லை. மிகப்பெரிய வெற்றி, மிக 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 மிகப்பெரிய வெற்றி. இந்த இடம் வந்து அப்படி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு 3வது வாரம் ஜெயிக்க, இன்னைக்கு எவ்வளவோ நல்ல படங்கள் இருக்கு, அதெல்லாம் காணாம தான் போகுது. பட் எங்களுடைய பிளஸிங்ஸ், எல்லாருடைய பிளஸிங்ஸ் தெரியல. இதுக்கு போராடி 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 இந்த படத்தை நிற்க வைக்கணுன்றதுக்கு வந்து நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் போராடின ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஒவ்வொரு நாளும் பண்ணியிருக்கிறதுக்கு தெரியும், சேதுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், தாரிபாலுக்கு தெரியும். கூடயே இருந்தாங்க, எனக்கு கூடயே இருந்து. நான் ஒருத்த மட்டும் எல்லாரும் சொன்னாங்க கஷ்டப்பட்டு பண்ணேன். நான் இஷ்டப்பட்டு பண்ணேன், இஷ்டப்பட்டு தான் பண்ணேன், கஷ்டப்பட்டு பண்ணலை. நான் இஷ்டப்பட்டு தான் பண்ணேன். அப்படிப்பட்ட ஒரு தொழில் தான் இது. இதை வந்து இது ஒரு சேலஞ்சிங். இது வந்து கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு லாஸ்ட் சான்ஸ்ன்னு தான் நான் நினைச்சேன். எப்படி ஒருத்தர் திருநெல்வேலி படத்துல ஒரு இட்டு கொடுத்தானோ 25 வருஷம் ஆகுது எனக்கு இன்னொரு படம் இட்டு கொடுக்கறதுக்கு. இன்னைக்கு அப்படி இருக்கு சினிமா. எத்தனையோ படங்களுக்கு சேமா தான் உழைக்கிறோம், அதே தான் உழைக்கிறோம். ஆனா அந்த உழைப்பு வந்து நம்மளுக்கு வந்து
ரொம்ப ரொம்ப அவமானம் சந்திச்சு கூட இருக்கிற எல்லாருமே வந்து ஒவ்வொரு மாதிரி பேசி எல்லா பாரத்தையும் கிரியேட் பண்ணி அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்னடா இதுன்னு நான் உண்மையாலே இந்த படம் நினைச்சேன். இந்த படம் இல்லைன்னா நெக்ஸ்ட் நான் வந்து பண்றதாக இல்லைன்ற மாதிரி ஒரு முடிவுகளை சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இதுக்கு மேல வந்து நாம போராடி வந்து இந்த இண்டஸ்ட்ரியில எல்லாம் சூழ்ச்சி பகமை ஒரு படம் வந்து வரவிடக்கூடாதுன்னு தடுக்கிறது, ஒரு படத்தை வரவிடாம தடுக்கிறது. ஆனா இது எல்லாத்தையும் மீறி இந்த படம் ஜெயிச்சது அப்படின்னா ஒன்லி என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்கள், மக்கள். இந்த மக்களும் பத்திரிகை மீடியா நண்பர்களும் மட்டுமே. நான் அப்பயே நினைச்சேன், யார் என்ன தடுத்தாலும் என்னுடைய நண்பர்கள் வந்து இந்த படத்தை வரவேற்பு கொடுத்தாங்கன்னா, பிகினிங்ல ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே அப்படியே ஒரு புஷ்அப் இருந்தது எங்களுக்கு. ஆனா 3வது நாள் 4வது நாள் 5வது நாள்லாம் இந்த படத்தோட ரீச் வேற இடத்துல கொண்டு போயிருக்கு. நான் வந்து எல்லாரும் சொன்னாங்க 4வது நாள் 5வது சார் சக்சஸ் மீட், தேங்க்ஸ் மீட். இது வந்து தேங்க்ஸ் கிவிங் மீட் தான். நான் சக்சஸ் மீட்ன்றது நினைக்கிறது இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த படம் 3வது வாரம் ஓடிட்டு இருக்கதே சக்சஸ் தான், ஓடிட்டு இருக்கதே சக்சஸ் தான். இன்னைக்குமா வந்து நாங்க திருச்சி மதுரை எல்லா இடத்துலயும் போகும்போது எங்களை வந்து அவ்வளவு கொண்டாடுறாங்க. இந்த படத்தை பத்தி ஒவ்வொரு கேரக்டரா ஒவ்வொன்றும் அவ்வளவு சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த படம் வந்து அவ்வளவு ஒரு மேஜிக் பண்ணிருக்கு, கடவுளுடைய பிளெஸிங்ஸ். நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே வந்து ஜெயிச்ச மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். ஸோ நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற பல உள்ளங்கள் இருக்கு. அதே சமயத்தில் நீங்க வந்துடவும் கூடாதுன்ற பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல திடீர்னு வந்து ஒரு தயாரிப்பாளர் சங்கம் எந்த சங்கமா இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். உலகத்தில் முடியல நம்ம இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். நிறைய இடத்துல இப்ப நம்ம வந்துட்டோம், ஆனா பல ப்ரொடியூசர்ஸ் இதே நேரத்தில் அந்த 10 படம் 12 படம் வந்து அவங்களுக்குலாம் தேட்டர் கிடைக்காம, பல நல்ல படங்களும் இருக்கும் தேட்டர் கிடைக்காம, நம்மளுக்கு ஏதோ டைம் நல்லா இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம பண்ணிட்டோம். ஆனா பல இடத்துல அது மாதிரி இருக்கு. அதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம பேசலன்னா ஒரு மோனோபோலியா இருக்கு சார். சினிமா ஒரு மோனோபோலியா இருக்கு. நான் அடிச்சு சொல்றேன், ஒரு மோனோபோலியா இருக்கு, 100% மோனோபோலியா இருக்கு. மோனோபோலியில வந்து நம்ம வந்து ஜெயிச்சு வர்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொரு வாட்டிலாம் திருப்பிலாம் போராட முடியாது. நம்மள மாதிரி ஒரு இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இருக்க படம் எடுக்கிற நம்மளுக்கே எப்படின்னா புதுசா வந்து தயாரிப்புல வந்து இன்வால்வ் ஆகுறாங்க, படம் எடுக்கிறாங்க, அவங்க என்ன நிலைமைன்றது ரொம்ப பெயினா இருக்கு. இந்த நிலைமையில தான் நமக்கு இன்னைக்கு இருக்கிறோம். ஒரு படம் வருது, நாங்க 4 வாரம் கமிட் பண்ணிட்டோம்ன்றாங்க, அந்த 4 வாரம் தேட்டர் வைக்கணும்ன்றாங்க. அது வந்து அந்த படம் வந்து ஒண்ணுமே இல்லை, சென்டர்ஸ் போட்டு நம்மளுக்கு ஸ்கிரீன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை போராடி நம்ம படம் நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் ஸ்கிரீன்ஸ் ஏறி 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 ஜெயிக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு நான் உண்மையிலே சொல்றேன், தியேட்டருக்காரங்களுக்கு மிகப்பெரிய சல்யூட். தியேட்டருக்காரங்களை நம்ம என்னைக்குமே தப்பே சொல்லக்கூடாது. தியேட்டருக்காரங்க எங்களுக்கு எல்லாருக்குமே அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. சின்ன படங்களுக்கோ மீடியம் படங்களுக்கோ தியேட்டருக்காரங்க அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. எல்லா படத்துக்குமே தியேட்டருக்காரங்களை குறைய சொல்ல முடியாது. இன்னமும் எங்களுக்கு வந்து கசாலி சார்லாம் இருக்குது, திருப்பூர் சுப்ரமணியம் சார் வந்து எங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணாரு. கோயம்புத்தூர் ஏரியால டிஎன்சி இளங்கோவம் சேலத்துல வந்து இந்த படம் நல்லா இருக்கு, டாக் நல்லா இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் சேலத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. சப்போர்ட் பண்ணலன்னு யாரும் சொல்ல முடியாது. நாம தான் இங்க சரியில்லை சார், நாம தான் சரியில்லை. நாம வந்து எந்த சண்டையும் இல்லாம ஈகோலாம் போட்டுக்கிட்டு இங்க ஒரு சுயநலம் அங்க ஒரு சுயநலம்னு சொல்லிட்டு மொத்த சினிமாவையும் இன்னைக்கு அழிச்சிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை, நிதர்சனமான அதான் உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இதெல்லாம் மீறி ஒரு படம் இன்னைக்கு வந்து நிக்குது, ஜெயிச்சோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சாதனை தான் எங்களுடைய அக்யூஸ்ட். அதுக்கு காரணமா இருந்தது பத்திரிகை மீடியா நண்பர்கள். முதல்ல நீங்க எழுதுனீங்களா சார், நான் அப்பயே நான் சொன்னேன், நீங்க எழுதுனீங்கன்னா நீங்க எழுதுனது வந்து அவ்வளோ ஒரு உண்மையா இருந்தது. அந்த எழுத்து தான் இந்த படம் இன்னைக்கு வந்து மக்கள் முன்னாடி போய் சேர்ந்து 2வது வாரம் போய் 3வது வாரம் எனக்கு மண்டேல இருந்து சார் எந்த படத்தையும் நம்ம குறை சொல்ல வேண்டாம், எல்லா படமும் நல்லா ஓடணும். அந்த தயாரிப்பாளர்கள் அந்த 10-12 தயாரிப்பாளர்கள் தான் நானும் பண்ணிடலாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணும். என்னது நாங்க வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதின்னு 1.5 மாசத்துக்கு முன்னாடியே டேட்டு போட்டோம். 1.5 மாசம் டேட்டு போயிட்டு ஈரோடுல போய் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு திருப்பி ஒரு 12 படங்கள் யார் விடுறான்னு பார்த்தா நம்ம கூட இருக்காங்களே விடுறாங்க. அப்போ ஒரு படங்கள் வந்து ரிலீஸ் ரெகுலேஷன் நாங்க வந்து விஷால் டைம்ல எல்லாம் பண்ணி அப்பயே அதுதான் பிரச்சனை. ஒரு சேரம் நமக்கு யாராவது ஒண்ணு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் சார். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் சங்கம் மற்ற சங்கம் எல்லாம் அந்த சங்க உறுப்பினர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா நம்ம சங்கம் யாருக்கும் ஸ்ட்ராங்கா இல்லை. அது நான் ஈசி மெம்பரா இருந்தே சொல்றேன். டெஃபினட்டா இதெல்லாம் மாற்றணும். இதெல்லாம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடர்ஸ் வரணும். வந்தாதான் இந்த இடத்துல வந்து நம்ம பெருசா நிக்க முடியும். அந்த இடத்துல அசினிமா இருக்குன்றதுதான் என்னுடைய நிதர்சனமான ஒரு உண்மை. அண்ட் இந்த படத்துக்காக எனக்காக உழைச்ச எல்லாருக்குமே, அதாவது வந்து டைரக்டர் பிரபு சீனிவாஸ் சாருக்கு நான் வந்து நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த கதை சொல்லும் போது அவர் வந்து கண்டிப்பா சொன்னார், சார் இந்த படம் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொன்னாரு. அவர் எடுத்த மாதிரியே இந்த படத்தை எடுத்து கொடுத்த டைரக்டர் பிரபு சீனிவாஸ் சாருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
அதே மாதிரி இந்த படத்தில் எங்கள் கூட எனக்கு வந்து ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எங்கள் அண்ணன் தான் சொல்லுவேன், அப்படியே கொஞ்சம் ரவுடிஸ்லாம் பண்ணுவார், ஆனாலும் நல்லது தான் பண்ணுவார் சினிமாவுக்கு. அது சவுந்தர் அண்ணன். ஆமாம், அது நம்ம வேணுவார், அது மாதிரி பேசுவார். பட் ஆனால் என்னன்னா வந்து அவர் வந்து என்னமோ ஒரு விஷயம் அவராவது கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாருன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அது மாதிரி அழகன் தலைமையில எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ். போல்டாக ஈசி மீட்டிங்கில் பேசுகிற சில ஈசி மெம்பர்ஸில் அழகன் தலைமை சார் தான் நம்பர் 1. அப்படி ஸ்ட்ரெயிட்டாக அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு போல்டான இருக்கு. அதே மாதிரி என்னுடைய படத்துடைய ஆர்டிஸ்ட் டேனி, இந்த டேனி பிரதர் வந்து ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி எனக்கு முன்னாடியிலேருந்து கொடுத்து இந்த படம் மிகப்பெரிய ஒரு ரீச் ஆகிறதுக்கு பெங்களூர்லேயும் எல்லாத்தையும் சேர்றதுக்கு டேனி பிரதர், லவ் யூ பிரதர். நம்ம நிறைய படம் பண்ணணும், இனிமேல் நிறைய படம் பண்ணணும். அதே மாதிரி மருது கேமராமேன், ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவர் ரொம்ப பிரமாதமான ஒர்க்கு தான் பேசணும், அவர் பேச மாட்டார். அந்த மாதிரி ஒரு டிஓபி, அவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படம் வந்து இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து முடிச்சுட்டு படம் வரும்போது ஒரு காதுல ஒரு ஒலி ஒலிக்குதுன்னா அதுக்கு காரணமே நரேன் பாலகுமார் தான். இந்த படத்துல எனக்காக பாடின எங்கள் ஜி பிரகாஷ் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கணும். இந்த டைம்ல வெங்கட் பிரபு என்னுடைய நண்பர், எல்லாருமே வந்து சார் இந்த நட்பு ஒன்று தான் சார் இங்கே நிரந்தரம். நட்பு ஒன்று தான், நட்புனால தான் நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறோம். நட்பு மட்டும்தான் நிரந்தரம். வெங்கட் பிரபு எனக்காக பாடி கொடுத்தாரு, பிரேம்ஜி அவர்கள் பாடி கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது சார். அதனால எல்லாருக்குமே அவங்க நன்றி. அதே மாதிரி இங்கே வந்து இவ்வளோ ஒரு அருமையான ஒரு மனிதர் பிரபாகர் பிரதர். அவ்வளோ ஒரு வில்லன்றதை நம்ம வந்து படத்தில் தான் சொல்ல முடியும். நம்பியார் சொல்லுவாங்க இல்லையா, வில்லன் அவ்வளோ ஒரிஜினலாக நல்லவர்ன்ட்டு. அதே மாதிரி பிரபாகர் வந்து அவ்வளோ நல்லவர். உங்களுக்கு தமிழ் சினிமாவில் எனக்கு கேட்கும் போது எல்லாரும் சொல்கிறாங்க மிகப்பெரிய ஒரு வில்லன் இடம் உங்களுக்கு காத்திருக்கிறது கண்டிப்பாக. அதே மாதிரி ஸ்ரீதர் வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்ரீதர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஏதாவது சின்ன கேரக்டர் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு எந்த கேரக்டருமே முடிஞ்சு போச்சு. அது ஒரே ஒரு கேரக்டரு, தனசேகர் கேரக்டர், அது வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டியது. அவர் வந்து சார் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டருக்காகவே அது எல்லாமே பண்ணி பர்ஃபார்ம் பண்ணிச்சு, டேரக்டர்கிட்ட போட்டு காமிச்சு அவர் அந்த கேரக்டரில் அவரை தவிர இப்போ யாரும் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்டாக ஸ்ரீதர் இருக்கிறார். அதே மாதிரி சுபத்ரா நல்ல ஃப்ரெண்டு எனக்கு. அவங்க வந்து நான் போய் சொல்லிட்டே இருப்பேன், ஷீஸ் நட் டேலண்டட். அவங்க ரொம்ப நல்ல டேலண்டடான ஒரு ஆக்ட்ரஸ். அவங்க வந்து நான் நிறைய படத்தில் பண்ண வேண்டியது, அப்புறம் வந்து சரி இந்த படம் கரெக்டாக இருக்கும். அப்போ சொல்லும்போது சொன்னாங்க இது ரொம்ப வேற மாதிரி இருக்கே, வேற மாதிரிலாம் இல்லைம்மா, இந்த படத்துடைய மெயின் சொல்லே நீங்கள் தான், அதனால நான் வந்து இல்லை அது மாதிரி இந்த மாதிரி காட்சி அது மாதிரி அவங்க சொல்லும் போது இல்லை அவ்வளோலாம் இருக்காது, நீங்கள் பண்ணுங்க உங்களுக்கு பேர் கிடைக்கணும்னு சொன்னேன். கண்டிப்பாக அந்த பேர் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு தீபா பாஸ்கரை வந்து எல்லா பத்திரிகை மீடியாவிலும் எழுதுறாங்க. ஸோ தீபா பாஸ்கர் அவங்க வந்து ஒரு மிக சிறந்த ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்டாக டெஃபினட்டாக வருவாங்க. ஏன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மர். இந்த மாதிரி பெர்ஃபார்மர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ என்னுடைய அடுத்தடுத்த படங்கள்ல நீங்கள் இருப்பீங்க. இவ டேட் வந்து கொடுக்கணும். ஐட் கார்த்தி ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜியான ஒரு மனுஷன் ஐட் கார்த்தி. ஸோ ஐட் கார்த்தி வந்து ஒரு பிரியாணி சாங் இந்த படத்தில் வந்து எங்களுடைய ஃபேமிலி, இது எல்லாமே ஒரு ஃபேமிலியாக ஆயிட்டோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ரொம்ப அருமையாக அந்த பஸ் ஃபைட்டு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்து, நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்து, எங்கள் கூடயே எங்கள் கம்பெனி விஎஃப்எக்ஸ் சிஜி மூர்த்தி அவர்கள், எங்கள் கம்பெனி என்னோட பிரதர் படமும் என் படம் எல்லா படமும் வந்து எனக்கு வந்து கம்பெனி விஎஃப்எக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு விஎஃப்எக்ஸான ஆள் அவர். அதே மாதிரி என்னுடைய ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஹரி, அதே மாதிரி லைட் மேன்ஸு, மேக்கப் மேன் முருகனுக்கும் நன்றி, காஸ்டியூம் லியாஸ் பாய் அண்ட் டீம் அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி கொடுத்தாங்க. விஎஃப்எக்ஸ் அதான் டி மூர்த்தி சார், அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து டி ஸ்டுடியோ. என்னதான் இருந்தாலும் அவர் டைரக்டர் விஜய் ஸ்டுடியோ. நாங்கள் சொன்னோம் இல்லை இது வந்து காசு கொடுத்து தான் நாங்கள் போவோம் அப்படின்னு. சிவா என்னுடைய கசின் இபி சிவா தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பலன்னு சொன்னோம். என்னுடைய பாதி சொன்ன மாதிரி தான் பாதி பெயினை எடுத்துட்டு இந்த படத்தில் எல்லாமே என் கூடயே இருந்துட்டு எனக்காக சப்போர்ட் பண்ணி கொடுத்த சிவா. டி ஸ்டுடியோஸ் இல்லை நான் சொன்னேன் எதுக்குடா நம்ம எல்லாம் ஃப்ரீயாக பண்ணுன்னு சொல்லுவாங்களேடா அப்படின்னு சிவாட்ட சொன்னேன். இல்லை காசு கொடுத்துருவோம் அப்படின்னு. ஏதோ கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, அதையும் கொடுத்துருந்தோம். ஆமாம், டிசைன்ஸ் வந்து அஞ்சலை முருகன் வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்துக்கு வந்து எனக்காக ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. அவ்வளோ டிசைன்ஸ் வந்து மிக பெருசாக பேசப்படுதுன்ற அளவுக்கு அவருக்கு டிசைன்ஸ் இருக்கு. ஸ்டில்ஸ் அமீர் டீமு மேனேஜர் வந்து பாலமுருகன் வந்து அந்த படத்தில் வரும் நடிகர் சங்கத்துடைய மேனேஜராக இருந்தார், முன்னாள் மேனேஜராக இருந்தார். அவர் இந்த படத்தில் ஒரு மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கிறார். அவர் அஜித், அது மாதிரி நம்ம தேனி சங்கர் எல்லாருக்கும். இந்த படத்தில் கொரியோகிராஃப் பண்ண சந்திரிகா மேடம் என்னுடைய எண்ணையும் ஆட வச்சு, அந்த மாதிரி லுங்கிலாம் வச்சு ஆட வச்சு அது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஆர்ட் டைரக்டர் ஆனந்த் மணி அண்ட் ஆக்ஷன் டைரக்டர் எங்கள் ஆக்ஷன் மாஸ்டர் சில்வா மாஸ்டர் வந்து
ஒரு கட்டத்தில் இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த இடத்துல முதல்ல வந்து திருப்பி நான் வந்து ஒரு கேப்க்கு அப்புறம் படத்தில் நடிப்பனான்றது ஒரு ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த படம் வந்து கண்டினியூஸாக படம் ஷூட்டிங் போகுமான்ற ஒரு ஆச்சரியமும் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய படங்கள்லாம் அப்படிதான் நடக்கும். ஸோ அதுதான் இந்த ஒரு வெறியா இருந்து ஒரு 6 மாசத்துல ஜனவரி 2ஆம் தேதி ஆரம்பிச்ச படங்க வெறித்தனமா வேலை செஞ்சோம். ஜனவரி 2ஆம் தேதி ஆரம்பிச்சு ஆகஸ்ட் 1ஆம் தேதி படம் ரிலீஸ் தான். அவ்வளவு வெறித்தனமா நான் மட்டும் இல்ல, எங்க டீம் ஒட்டுமொத்த டீமுமே வேலை செஞ்சனால மட்டும்தான் என்னால அது வேலை செய்ய முடிஞ்சது. ஏன்னா என்னுடைய பழைய படங்கள் அனுபவங்கள் தான். உதயா படமா பாதியில நிற்கும் பாதியில வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி மேக்கப் மேன் தாஸ், ஸ்பெஷல் மேக்கப் மேன் எங்க பன்னீருக்கு போட்டிருக்காரு, அவருக்கு மேக்கப் மேன் தாஸ் அவர்களுக்கு. அதே மாதிரி எடிட்டர், இந்த படத்துக்கு ஆக்ஷன் டைரக்டர் சொல்லியிருக்கேன் சில்வா மாஸ்டர் வந்து எங்களுடைய குடும்ப நண்பர். ஆனால் இந்த படத்துல எப்படி ஒரு வந்து அஜித் சாருக்கு விஜய் சாருக்குலாம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி சில்வா மாஸ்டர் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. கிரேட் 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 ஒர்க்கு. இந்த இதெல்லாம் இல்லான்னு இல்லை, அது வந்து வேற லெவலில் அவர் பண்ணி கொடுத்த அந்த பஸ் சீக்வன்ஸ் இருக்கு. என்ன வந்து திருப்பி ஒரு இடத்துல ஒரு ஆக்ஷன் கொண்டு வந்திருக்கிறாரு என்ன எல்லாத்துக்குமே எல்லாரையுமே. அண்ட் எடிட்டர் KL பிரவீன் சார். பிரவீன் சார் பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும், எவ்வளோ பெரிய ஒரு எடிட்டர் அவர். அந்த எடிட்டர் வந்து இன்னைக்கு வந்து பல படங்கள் இட்டு கொடுத்த எடிட்டர். அவர் நமக்காக வந்து பண்ணி கொடுத்த இந்த ஸ்கிரிப்டுக்காக வந்து பண்ணி கொடுத்தாரு. கூட ஒர்க் பண்ண ஷாம், அதே மாதிரி என் கூடயே இருந்து என்னுடைய ஆஃபீஸ்லேயே கூடயே இருந்த சங்கர் கோ டைரக்டர். இன்னைக்கு வரைக்கும் சங்கர் வந்து எனக்கு அவ்வளோ வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. சங்கர் வந்து நான் மறக்கவே முடியாது என்றைக்குமே. அதே மாதிரி ஐரன், இந்த பையனை வந்து எனக்கு டைரக்டர் சொன்ன மாதிரி தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவ்வளோ வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், ஓடிக்கிட்டே இருக்கிறான். நீ இல்லைன்னா கண்டிப்பா கஷ்டம் ஆயிடும். இந்த படம் வந்து எல்லாத்துலேயுமே பண்றதுக்கு உனக்கு மிகப்பெரிய ஒரு இது இருக்கு. நீ உன்னை வந்து கண்டிப்பா உனக்கு ஒரு லைஃப் நான் ஏற்படுத்தி கொடுப்பேன், அது மட்டும் நிச்சயம். என்னை நம்பினவங்க எல்லாருக்கும் நான் லைஃப் ஏற்படுத்தி கொடுத்தோம்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி குணா வந்து என்னுடைய ரொம்ப அன்பு தம்பி. அவன் அரசியல் மேடை மாதிரி பேசி ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் எடுத்துப்பான்னு தான் நான் ஒரு நிமிஷம் சொன்னேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஆனந்த் வந்து கூடயே வந்து என் கூட எல்லாரும் என்னுடைய கோவம் எல்லாமே இருக்கும், திட்டுவேன் எல்லாமே இருக்கும், பட் எல்லாருமே வந்து கூட இருப்பாங்க. அந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட். முத்து வந்து டோட்டலா வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனோட மெயின் டீமா வந்து வேலை செஞ்சாப்படி. அதே மாதிரி அசிஸ்டன்ட் வாசு சிரிச்சுட்டே இருப்பான். அவனுக்கு அசிஸ்டன்ட் நானா, எனக்கு அசிஸ்டன்ட் அவனான்ற மட்டும் எனக்கு தெரியவே தெரியாது இன்னைக்கு வரைக்கும். அவன் அப்படி ஒரு அசிஸ்டன்ட் அவன். அதே மாதிரி வினோத் என் டிரைவர் என்ன வந்து சார் சாப்பிட்டீங்களா சார், உடம்பு டயர்டாகாதீங்க சார், சுண்டல்லாம் சென்னெல்லாம் வீட்டில் கொடுத்துருக்காங்க சார், சாப்பிடுங்க சார்னு என்ன வந்து அவ்வளோ தூரம் வந்து எனக்கு ஒரு கேர் எடுத்துட்டு இருக்கிற ஒரு வினோத். இந்த மாதிரி ஆட்கள் இருக்கும்போது நான் இன்னும் எவ்வளோ வேணாலும் போராடலாம் இல்லையா, ஜெயிக்கலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. என்னுடைய ஃபேமிலி சிஸ்டர் சன்னு எனக்கு வந்து எப்பயுமே நான் வந்து என்னுடைய பசங்க மட்டும் நினைக்க மாட்டேன். 6 பசங்க தான் எங்களுக்கு எங்கள் வீட்டில். ஸோ என்னுடைய பசங்கள்லாம் வந்து அமரேஷ், அமிர்தா, ஜெய்சன், சச்சின், துருவா, ஷர்வா எல்லாமே வந்து எங்களுடைய பசங்க தான். அந்த பசங்க வந்து அவங்க ஃபியூச்சர், அவங்க தான், அதுதான் எங்களுடைய ஃபியூச்சர். அவங்களுக்கு சந்தோஷம் தான் எங்களுக்கு. அதுவும் இவர் வந்து சச்சின் வந்து போன வாட்டி பேர் சொல்லலன்னு டென்ஷன் ஆயிட்டாரு. என்னோட ஆடியோ லான்ச்ல கூட இவ்வளோ வேலை செஞ்சு பேர் சொல்லல அப்படின்ற ஒரு டென்ஷன்ல தான் இன்னைக்கு எல்லாரும் சச்சின் பேரை நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால சச்சினுக்கு வந்து தேங்க்ஸ் ப்ரொடியூசர் சார், ஜெய்சன் ப்ரொடியூசர், தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எனக்கு வந்து ஒரு டீமு. இது வந்து என்ன நான் சொல்றது, நான் நிக்கில், அதாவது எல்லாரும் சொல்லிட்டாங்க நிக்கில் பத்தி. எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-22 வருஷமா என்னுடைய PRO-வா இருக்கிற நிக்கில். என்னுடைய கேரியர்ல நான் எப்பப்போ சோர்வா இருக்கிறேனோ தட்டி எழுப்பி என்ன அண்ணனா இவர் எனக்கு எங்கேயோ வயசுல பெரியவர், இவர் அண்ணா அண்ணன்வாரு, அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி வந்து அண்ணா அண்ணன்வாரு, திடீர்னு நான் பெரியப்பான்னு கூப்பிட்டுருவேன் டக்குன்னு. அதனால அவர் வந்து எனக்கு வந்து அவர் சொல்லும் போது நான் சொன்னேன், அவர் என்னுடைய கேரியர்ல மிகப்பெரிய நான் இன்னைக்கு நிக்கிற ஒரு பெரிய பலமா நிக்கிறேன்னா அதுக்கு நிக்கில் காரணம். அந்த நிக்கில் டீம், இவருடைய டீமே வந்து ஒரு ஃபயரான டீம். கார்த்தி, செந்தில், அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபயரான டீம். எல்லாருமே எனக்கு வந்து என்ன சொல்றது, இது வந்து இந்த வெற்றியை வந்து எனக்கு நானும் கனவுலாம் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம படமா இப்படி ஓடுது, பேலஸ்ல போய் திருச்சி பேலஸ்ல பார்த்தா இவ்வளவு கூட்டம் இருக்கு, நம்ம படமா இது, போன படம் நம்ம டிக்கெட்லாம் எடுத்து கொடுத்தோமே, இந்த படம் ஆடியன்ஸா வந்துடுறாங்களே. ஸோ இந்த மாதிரி ஒரு வெற்றியை நான் பொய்யெல்லாம் சொல்லலைங்க. இந்த மாதிரி வந்து இப்ப நீங்க யாராவது கேட்டீங்கன்னா உண்மையான வெற்றி எங்ககிட்ட TCR ரிப்போர்ட் இருக்கு. எந்தெந்த ஏரியாவில் இன்னைக்கு என்ன போகுது, என்ன ரிப்போர்ட், இதை பொய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நான் எனக்கு அந்த ஹேபிட்டே கிடையாது. சும்மா வந்து ஒரு படத்தை வந்து சொல்றாங்கல்ல, அது மாதிரி இல்லை. ஆனா எல்லா படமும் நல்லா ஓடணும், எல்லாருமே படம் நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். ஒரு 10 படம் 12 படம் சார், அடுத்த ஸ்டெப் நம்ம தமிழ் சினிமாவுக்கு என்ன பண்றோமோ இல்லையோ, ரிலீஸ் ரெகுலரைசேஷன் 100% மஸ்ட் சார்.
அதுதான் சார் முக்கியம், அதுதான் 100% முக்கியம். இதை வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஆளுங்களே வந்து சைட்ல ஒரு படத்தை கொண்டு விடுறாங்க. எனக்கு அவன் வேண்டியவன்றாங்க, நான் வேண்டியவன்றாங்க. இதே தான் போன எனக்கு உத்தரவு மகாராஜா நடந்தது. சௌதரண்ணா அங்க கொஞ்சம் பேசுங்கண்ணே ஈஸியில. அதனால ஜாயின்ட் செக்ரட்டரி அதனால சோ இது வந்து ஒரு பவரான டீம் வரணும் சார். அப்பதான் சார் சினிமா நல்லா இருக்கும். இது வந்து இனிமே நான் சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் நான் இனிமே எந்த சங்கத்திலயும் நிக்க போறது இல்லை. ஏன்னா வேலையை பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா சங்கம்ன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்ப இருந்த காலத்துல, எங்க அப்பா காலத்திலயோ, கேஆர் சார் காலத்திலயோ, இப்ராஹிம் ராவத்தர் சார் காலத்திலயோ இருந்த சங்கம் திருப்பி வரணும். அந்த ஸ்ட்ராங் வரணும். யாருக்கும் எந்த இதுவும் பயப்படாம ஒரு தலைவர்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த சங்கமா அது வந்தா மட்டும்தான் சினிமா வந்து எனக்கு இவனுக்கு தெரியும், எனக்கு சைட்ல தெரியும், எனக்கு இங்க மேலதிகாரிகள் தெரியும், அவங்க சொல்றாங்க. நான் மறைமுகமா சொல்றேன், ஓப்பனாவே சொல்றேன், நிறைய இருக்காங்க. அதாவது எங்கேயாவது எங்க படம் வந்து வெளியில போயிடுமோன்னு சொல்லிட்டு கூடவே 2 பேர் சில ஆட்கள் வந்து எங்க படத்தையும் உள்ள வச்சு எங்களுக்கு தேட்டர் கிடைக்காம இதெல்லாம் பார்க்கும்போது, சார் எதுக்கு சார் இதெல்லாம்? நிறைய ப்ரொடியூசர்ஸ் சினிமால ஊர்ல இருந்து மூட்டையை கட்டிட்டு வராங்க சார். மூட்டையை கட்டி எதுக்கு படம் பண்ணணும்? அவங்க ஜெயிச்சாங்கன்னா 10 படம் எடுப்பாங்க சார். 10 பேருக்கு லைஃப் கிடைக்கும் சார், 10 பேருக்கு வாழ்க்கை கிடைக்கும் சார். தயவு செஞ்சு என்ன மாதிரி போராடிட்டு இருக்கிற ஒரு இளைஞர்களுடைய வாழ்க்கை வந்து எங்கேயும் போயிடுது சார். கஷ்டம் போராடி வந்து ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுது. அதனாலதான் பல இடத்துல நம்மளுக்கு தன்னம்பிக்கை இருக்கு. பல இடத்துல பல விஷயங்கள் இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்கிறது காரணமே வந்து தன்னம்பிக்கை இழக்கிறதும், தன்னம்பிக்கை இழந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப டவுன் ஆகி போயிடுறதுதான். எனக்கு டவுன் ஆகாம நானே தேத்திக்கிட்டே இருக்கேன். டவுன் ஆகாம என் தன்னம்பிக்கை நான் வளர்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த படத்துல எனக்கு வந்து மிக்ஸ் ஆயிட்டேன். ஏன்னா அப்படி பண்றோம். ஆனா 2வது நாள் 3வது நாள் உங்க எழுத்தால் மட்டும் இந்த படம் பிக்கப் ஆச்சு. உங்க எழுத்தால் உங்க மீடியாவில் வந்த விஷயங்கள்னாலதான் இந்த படம் பிக்கப் ஆச்சு. அந்த படம் பிக்கப் ஆகுறதுக்கு நாங்க எல்லாம் டே நைட்டு பண்ணிட்டு தெரியும், தூங்கல. அவரு கிட்டத்தட்ட அப்படியே 2வது நாள் 3வது நாள் அப்படியே மக்களுடைய ஆவரேஜா ஏறிக்கிட்டே இருக்கு. நாங்க திருச்சி போறோம், எங்களை கணக்குன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, அவர் நாகராஜன் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய கேரக்டர், தனசேகர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பிரபாகர் சார்லாம் வந்து அவ்வளவு ஃபேன்ஸ், யார் பார்த்த வில்லன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேனி பிரதர் அங்க கொண்டாடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கு. அஜ்மல் இந்த படத்துல நான் ஹீரோன்றது வந்து கிடையவே கிடையாது. 2 பேரும் தான் ஹீரோ. அஜ்மலும் ஒரு ஹீரோ தான். அஜ்மல் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணனால தான் நாங்கள் 2 பேருமே பேலன்சிங்காக போக முடிஞ்சுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான பர்ஃபார்மன்ஸை கொடுத்த அஜ்மலுக்கு நான் இந்த நேரத்தில் அவர் வெளியூரில் இருக்காரா, ஷூட்டிங்கில் இருக்காரால வர முடியும்னு சொன்னார். நன்றியை சொல்லிக்கிறேன் அஜ்மலுக்கு. ஜான்விகா வந்து ஒரு கன்னடத்துல இருந்து வந்த பொண்ணு தான். பட் ஆனா அவ்வளோ தமிழ் உச்சரிப்பை சரியா பயன்படுத்தி அதை வந்து சங்கர் நிறைய சப்போர்ட் பண்ணாரு ஜான்விகாக்கு. கூட இருந்த மாடுலேஷன்லாம் பண்ணி அற்புதமான ஒரு விஷயத்த வந்து ஜான்விகா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. கிளைமேக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஒரு பெர்ஃபார்மர் அவங்க. அதே மாதிரி சயந்திகான்னு இன்னொரு கேர்ள், அவங்க வந்து இப்போ வந்து ஒரு லைம் லைட்ல வந்துட்டாங்க. ஏன்னா அந்த ப்ரெஸ் மீட்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஃபோட்டோஸ் தான் இதெல்லாம் இருக்கு, நான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு. ஸோ எல்லாருக்குமே இந்த படத்துல ஒரு பெரிய பிரேக் த்ரூ. இது வந்து இந்த படத்துல நான் ரொம்ப ஆச்சரியப்படுறது என்னன்னா, இந்த இடத்துல வந்து கஷ்டம் என்னன்னா, நம்ம நிறைய அனுபவிச்சிருக்கோம். கடவுளா இருந்து நிறைய பேர் வாழ்த்துறாங்க மேல. என்னுடைய நண்பர் விவேக் சாருக்கு நான் இந்த படத்தை, என்னோட வெற்றியை ஒவ்வொரு நாளுமே என்னுடைய வெற்றி வந்து ஒவ்வொரு மேடையிலுமே விவேக் சார் வந்து உதயா ஜெயிக்கணும். எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் என் ஃபேமிலிக்கு அப்புறம் என்னை வந்து உதயா ஜெயிக்கணும்னு சொல்கிற என்னுடைய நண்பரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல விவேக் சாருக்கு என்னோட வெற்றியையும் மனோபாலனுக்கும், அதான் மனோஜ் பாரதி ராஜா சொல்லியிருந்தேன், நான் நம்ம இதுலேயே படத்துலேயே போட்டிருப்பேன். இது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இன்னும் போராடிக்கிட்டே இருக்காங்க, ஜெயிக்கணும்னு இருக்காங்க. நான் எல்லாருக்கும் ஒன்று தான் சொல்லிக்கிறேன். நான் ஒன்றும் பெரிய அட்வைஸ்லாம் பண்ணல. நான் இன்னும் பெருசாக ஜெயிச்சிட்டேனான்றதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல நிற்கிறது நான் ஜெயிச்சுட்டு தான் உணர்றேன். ஏன்னா எனக்கு இது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய இந்த காலகட்டத்தில், இந்த ஒரு பீரியட்ல ஒரு மனுஷன் 3வது வாரம் நின்று ஒரு படம் ஜெயிக்குதுன்னா இதை விட எங்களுக்கு ஒரு அவார்டே இல்லை. அந்த மாதிரி இன்னைக்கு சூழ்நிலை இருக்கு தமிழ் சினிமா. அவ்வளவுதான். ஏன்னா எல்லா இடத்துலயுமே சார் ஓப்பனா இல்லை சார். சினிமா வந்து ஓப்பனா இல்லை சார், மோனோபொலியா இருக்கு சார். ஒருத்தர் வந்து ஒரு 5 படம் ஒரு படத்தை வந்து ஒரு 5 பேர் வந்து பண்ணிங்கன்னா அந்த படத்தை 5 பேருமே கெடுத்து அப்படியே வந்து வா இவன் சும்மா கொஞ்சம் சைலண்டா இருங்க, நம்ம கம்மி ரேட்டு கேட்போம்னு சொல்லி அப்படி கொண்டு வராங்க. அந்த மாதிரி ஒரு மோனோபொலி நடக்குதுண்ணே பள்ளி பாட்டா. உங்களுக்கு தெரியாதது கிடையாது. அந்த மாதிரி
நடக்குது. இதை யாரும் ஓப்பனா பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு அதை பத்திலாம் ஒன்றும் கிடையாது. படமே நல்லா இருந்தா மக்களை நம்பியும் பத்திரிகை ஊடகத்துறை தான் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்தா அந்த படம் ஜெயிச்சு. தியேட்டருக்காரங்க மேல நம்ம திருப்பி திருப்பி குறை சொல்றது ஒன்றும் அர்த்தமே கிடையாது. தியேட்டருக்காரங்களும் சரி எல்லாரும் சரி படங்களை சப்போர்ட் பண்றதுக்கு தான். நீங்க என்ன கேட்கும் போது சொல்றாங்க, உதயா சார் நீங்க ஈசி மெம்பர், நீங்க ஒழுங்கா ஒரு 10 படத்தை ஏன் சார் கொண்டு வரீங்க, 15 பேர் ஏன் சார் கொண்டு வரீங்கன்னு கேட்கும் போதுன்னா என்ன பதில் சொல்றதுன்னு பண்ணிருக்க எனக்கு தெரியல. அப்போ அதை மீறி நம்ம படம் ஜெயிச்சிருக்கு. இதுக்குதான் நாங்க இன்னைக்கு ஒரு தேங்க்ஸ் மீட் பண்றோம். சோ எல்லா படமும் ஜெயிக்கணும். அந்த அன்னைக்கு வந்த படங்கள் எல்லாமே நல்ல படங்களா இருந்திருக்கும். ஒருவேளை அது கிடைக்காம இருந்திருக்கும். எல்லா படங்களுமே ப்ராப்பரா நம்மளும் வரணும்ன்றதுதான் ஆசை. இந்த மாதிரி நாம நம்மளை நம்புவோம். அப்போ நம்ம படங்கள் எடுக்கும்போது நம்மளை நம்பினா கண்டிப்பா அந்த படங்கள் உழைச்சிட்டே இருப்போம். என்னோட வெற்றியை என்ன மாதிரி கஷ்டப்பட்டு இன்னமும் போராட்டி அவமானங்களை பட்டு நான் நிறைய இழந்திருக்கேங்க. நிறைய அவமானங்களை பட்டிருக்கேன், சொல்லவே முடியாது. அதெல்லாம் அவ்வளோ மன கஷ்டங்கள் இருந்திருக்கேன், தூங்காமல் இருந்திருக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்க்கும்போது என்ன என்கரேஜே பண்ணுறதுக்கு நிறைய பேர் இல்லை. எங்கள் அம்மா அந்த மாதிரி தான் இருப்பாங்க, விவேக் சார் அது மாதிரி. என்னன்னா வேண்டாம், இவனு தொழில் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னடா இப்படி சொல்கிறாங்களே, அந்த வெற்றி இன்னைக்கு வரும்போது நீ பண்ணுறது கரெக்டுன்னு சொல்கிறாங்க. அந்த வெற்றிக்கு எனக்கு காரணமாக இருந்தது மேடையில் உள்ள எல்லாருமே தான், நான் மட்டுமே கிடையாது. இந்த வெற்றிக்கு எனக்கு காரணமாக இருந்தவங்க நிறைய பேருங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க மட்டும்தான் நான் சொல்லுவேன். எனக்கு மக்களும் நீங்களும் தான் மிகப்பெரிய சப்போர்ட்டு. அண்ட் எல்லாருக்குமே நன்றி. நான் யாராவது பேர் விட்டுட்டேன்னா யோகி பாபு சார் எல்லாருமே சொல்றாங்க, யோகி பாபு சார் ஒரு படத்து ப்ரொமோஷன் அதெல்லாம் சார். யோகி பாபு சார் மாதிரி ஒரு சிறந்த மனிதரும் சிறந்த ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள ஆள் யாருமே கிடையாது சார். நான் பார்த்துருக்கேன். எல்லா ப்ரொடியூசருக்குமே அவ்வளோ சப்போர்ட் பண்ற ஒரு யோகி பாபு சார் இன்னைக்கு இந்த படத்துக்கு டெஃபினட்டா ஒவ்வொரு நாளுமே பேசிக்கிட்டே இருப்பார். சார் நல்லா இருக்கு, இந்த படம் கனெக்ட் ஆகுது எல்லாருக்குமே. எனக்கு ரீல்ஸ் போட்டு கொடுத்தாரு நடுவில். எனக்கு இன்னைக்கு கூட இன்னைக்கு ஷோக்கு வரேன்னு தான் சொல்லியிருந்தாரு இன்னைக்கு இந்த மீட்டுக்கு. ஏன்னா நடுவில் ஒருத்தர் ஷூட்டிங் நமக்கு தெரியும், புரிஞ்சுக்க முடியும். ஒரு இடத்துல ஷூட்டிங் இருக்கும்போது ஒரு ப்ரொடியூசருக்கு நஷ்டமாயிடக்கூடாது. ஸோ அதனால யோகி பாபு சாருடைய மனசு இங்கே தான் இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும். அதனால யோகி பாபு சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ராஜா, நான் அப்போ கூப்பிட்டே இருந்தேன், ராஜா நீங்க இல்லை. இந்த படத்துல ஒரு டைரக்டரா இருந்து கூட ராஜா இந்த படத்துல அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி எங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுத்த ராஜாவுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் இது எல்லாமே என் ஃபேமிலி. ரஃபீக் அப்படி மேடம், பிரபாகர் சாருடைய ஒய்ஃப், எங்களுடைய ஃபேமிலி மாதிரி ஆயிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அவங்க பிரபாகர் சாருடைய ஒய்ஃப் மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். எல்லா இடத்துலையுமே டிராவல், நாளைக்கு வாங்கன்னா பெங்களூர்ல இருந்து இம்மிடியட்டா கிளம்பி வரதெல்லாம் அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு கணேஷா இருக்கட்டும், குணாவா இருக்கட்டும், அதே மாதிரி எல்லாமே இருக்கட்டும், எல்லாருமே இந்த படத்தை ஃபேமிலியா இருந்ததுனாலதான் இந்த படமும் முடிக்க முடிஞ்சது. இனிமே இது மாதிரி ஒரு டீம் கிடைக்குமான்றதே எங்களுக்கு தெரியாது. கண்டிப்பா இந்த டீம் மாதிரி ஒரு படம் பண்ணணும். நம்ம டைரக்டர் கூட ஒரு கதை சொல்லியிருக்கிறாரு, டண்டனக்கா டான்னு ஒரு டைட்டில் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து படம் பேரு டண்டனக்கா டான்னு ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்கிறாரு. அதையும் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த காம்பினேஷன் வேணும்ன்றாங்க எல்லாருமே. ஸோ டெஃபினட்டா இது மாதிரி இருக்கு. திருப்பியும் நான் சொல்லிக்கிறேன், நான் ஏதாவது எமோஷன்ல தவறா பேச மாட்டேன், தவறா பேசிதான் நினைக்கணும். பட் சினிமா நீங்க எல்லாம் இன்னும் கொஞ்சம் எல்லாருமே உட்கார்ந்து பேசி இந்த மாதிரி விஷயங்களை கரெக்ட் பண்ணா மட்டும்தானே சினிமா இன்னும் மிகப்பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. வரணும்னு எல்லாருமே வரணும். சினிமாவை மட்டும் பார்த்துட்டு சினிமாவை மட்டும் விட்டுட்டா பிரச்சனையே கிடையாது. அதுல பல விஷயங்கள் வரதுனாலதான் பல விஷயங்கள் நடக்குது. தேங்க்யூ. அண்ட் எல்லாருக்குமே, என்னுடைய குடும்பத்துக்கும், எங்க அப்பா எங்க அம்மா இப்போ கடவுளா இருந்து ஆசீர்வதிக்கிறாங்க. என் பிரதர், சிஸ்டர், பிரதர் இல்லா எல்லாருமே என் பசங்க என்னுடைய ரைட் லெஃப்ட் மாதிரி. இப்போ ஜெய்ஷன், சச்சின், ஆமா அவர்களும் ஃபியூச்சர்ல எல்லாரும் சொல்லுவாங்க சினிமாவுக்கு வரக்கூடாதுன்னு. நான் சொல்றேன் ஒரு அப்பாவா, நீங்க சினிமாவுக்கு வரலாம். சினிமாவோட பெஸ்ட் இண்டஸ்ட்ரி எங்கேயுமே கிடையாது. அதனால படிச்சுட்டு வாங்க, அவ்வளவுதான். அதுதான் சொல்றோம். மற்றபடி மற்றவங்கள மாதிரி சினிமாவுக்கு வரக்கூடாதுன்னா நான் சொல்ல மாட்டேன். சினிமா கரெக்டான வே. என் சிஸ்டர் கோசா சன்னுக்கோ இவங்க எல்லாத்துக்குமே, ஜெயசன், சச்சின் எல்லாருக்குமே செம்ம டேலண்டட் இருக்கு. ஸோ அதனால இப்போ நம்மளை விட அவங்கள டேலண்டட் இருக்கு. எங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பா நாங்க இருந்தாலுமே எங்க எதுவுமே இல்லாம, எங்க இன்ஃபுளுன்ஸா இல்லாம நீங்களாம் வந்துருவீங்கன்ற எங்க நம்பிக்கை இருக்கு. ஸோ நிச்சயமா அவ்வளோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ உறுதுணையா இருக்கிற திருப்பி நான் சொல்றேன், நான் உங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்க அண்ணன், என் குடும்பம் தான். எப்பயுமே பிரஸ் மீடியா நான் குடும்பம் தான் சொல்லியிருக்கேன். தேவராஜ் சார் கிட்டத்தட்ட திருநெல்வேலி படத்துல எனக்கும் கிசு எழுதின ஒரே ஆள் தேவராஜ் மட்டும்தான். வாட்ச் வாங்கி கொடுத்தாரு, அது வாங்கி கொடுத்தாரு, எழுதிட்டாரு.
தேவராஜ் வந்து அவ்வளோ தூரம் எனக்கு ஃப்ரெண்டு. சித்ராமணியன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் நான் மேலே சொல்லியிருக்கேன். ஸ்டில் போட்டோ ஃபர்ஸ்ட் என்ன வந்து ஒரு நடிகனா ஸ்டில் போட்டோகிராஃபர் சித்ராமணியன், மீனாட்சி அண்ணன், பள்ளிமாறன் எல்லாம் என் நண்பர்கள் தான், எல்லாம் என் ஃபேமிலி தான். அண்ணன் எல்லாருமே, ஜாக்கப் எல்லாருமே வந்து டோட்டலாகவே இங்கே எல்லாருமே என்னோட ஃபேமிலி தான். நான் வந்து பத்திரிக்கை நீங்கள் வந்து என் மேலே வச்சிருக்கிற அன்புக்கு நான் என்ன பண்ணேன்னு தெரில. பட் இத்தனைக்கும் வந்து அவ்வளோ பேர் அவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்க. இந்த வெற்றி வந்து நான் சொல்கிறேன், தொடர்ந்து சினிமாவில் இனிமேல் நான் கேப்பே விட போகிறதில்ல. கண்டினியூஸாக நான் படம் பண்ண போகிறேன். கண்டினியூஸாக என்னுடைய நண்பர்களோட சேர்ந்து கண்டிப்பாக இந்த வெற்றி எனக்கு இன்னும் ஊக்கத்தை கொடுக்குது. இந்த வெற்றி எனக்கு இன்னும் தன்னம்பிக்கையை கொடுக்குது. இந்த வெற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் என்னை சேர்த்துருக்கு. எப்படி ஒரு 25 வருஷம் ஆச்சு ஆனால் இந்த வெற்றியை கொண்டு வரதுக்கு. எனக்கு திருநெல்வேலி வந்து 25 வருஷம். ஆனால் எல்லாரும் சொல்கிறேன், நீங்கள் வந்து சினிமாவில் போராடுங்க, போராடிட்டே இருங்க. ஆனால் ஒரு பேக்கப்போட போராடுங்க. இல்லைன்னா நம்மளை வந்து மதிக்க மாட்டாங்க. இங்கே கஷ்டம் பிரச்சனைகள் வரும். பேக்கப் வச்சுக்கோங்க. சினிமா வந்து, ஏன்னா நாங்களாம் சினிமாவை தவிர வேறு பேக்கப் இல்லை. எங்களுக்கு சினிமாவை தவிர எதுவும் தெரியல. ஆனால் இப்போ வர இளைஞர்கள் வந்து இன்னைக்கு இல்லைன்னா நம்ம கிட்ட வந்து பணம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, மனுஷனே கிடையாது. இங்கே என்ன வேணால் பேசிக்கலாம், பணம் தான் முக்கியம். அந்த பணத்தோட நம்ம வந்து நம்ம நல்ல குணமும் சில நல்ல மனிதர்களையும் சம்பாதிக்கிறோம் இல்லையா, அது மட்டும்தான் என்றைக்குமே நிலைக்கும். அந்த மனிதர்களால் தான் நாம் நிற்க முடியும். ஸோ ரியலி நான் இப்பயும் திருப்பி சொல்கிறேன், ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். யாராவது விட்டுருந்தேன்னா தயவுசெய்து மன்னிச்சுக்கிங்க. ஏன்னா இது ஒரு தேங்க்ஸ் மீட்டு. நான் நிறைய பேரை விட்டுட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ யாராவது கசாலி சார், சாரி,